வணக்கம். என் பேர் மோகன்குமார். நான் கோவை சட்டக்கல்லூரியில 5ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். கடந்த 4வது மாசத்து அன்னைக்கு கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில கூட விராலியர் பகுதியில இருக்கக்கூடிய ஆர்இசி இன்ஜினியரிங் காலேஜுக்கு, ரங்கநாதன் காலேஜுக்கு நான் என்னோட தம்பி எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட்டு போயிருந்தேன். அது ஒரு மலைப்பகுதியில இருக்கக்கூடிய காலேஜு. அந்த காலேஜ்ல கவர்மெண்ட் எக்ஸாம் போட்டதுனால தம்பிய கூட்டு போயிருந்தேன். அங்க கேன்டீன்க்கு நாங்க சாப்பிட போயிருந்தோம். அப்போ ஒரு ரூ. 95 பில் ஆச்சு. அத நான் அங்க குடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்ப ஜிபேல மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது டவர் இல்லாத ஏரியாங்கறனால ஜிபேல 2, 3 டைம் பண்ணி பணம் போக மாட்டேங்குது. அது கேட்டதுக்கு இங்க ஜிபே மட்டும் தான் பண்ணணும். பணம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இங்க பணம் போக மாட்டேங்குது அப்படின்னோனே, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நானும் பலமுறை மீட் பண்ணி பணத்த அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்க உட்காரக்கூடாது. இங்கெல்லாம் உட்கார்ந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. முதல்ல கிளம்புங்கடா இந்த மாரி சொன்னாங்க. நான் அங்க இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகிகள்ட்டயும் நான் சொல்லிட்டு தான் வந்தேன். வெளிய போகும்போது ஒரு வயசான ஐயா, அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவர் ஓடி வந்தாரு. வந்துட்டு, "தம்பி இந்த ரூ. 500 வச்சுக்கப்பா. அத வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பணம் போட்டு விடு" அப்படின்னாங்க. நான் "என்னாச்சுங்க ஐயா? ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, "நான் என் பேத்தி எக்ஸாம் எழுத கூட்டிட்டு வந்தேன். எனக்கு ஃபோன்ல பச்சை பட்டனையும், சிவப்பு பட்டனையும் தவிர எதுவுமே தெரியாது. ஆனா இங்க ஏதோ ஃபோன்ல தான் பணம் போடணுமாமா. இந்த காலேஜ்காரங்க விடமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வெளிய போனா திட்டுறாங்க. பணத்தையும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு" சொன்னேன். நான் அந்த கல்லூரியினுடைய கேன்டீன் நிர்வாகிகிட்ட கேட்டேன். "வயசானவங்களுக்காக உங்க கொள்கைய கொஞ்சம் மாத்த முடியாதா?" அப்படின்னு கேட்டனையும், "எங்க காலேஜ்ல பணமெல்லாம் செல்லாது. இங்க ஜிபே மட்டும் தான். இப்படி எவ்வளவு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா பக்கம் எழுதி ஒட்டியிருக்கா. பணம் செல்லாது. ஜிபே ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்னாங்க. நான் "என்ன பண்றீங்க? இத கொஞ்சம் மாத்திக்கங்க" அப்படின்னு சொன்னேன். "முடியாது" அப்படிங்கிற மாரி பேசுனாங்க. அத எதிர்த்து நானு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு தனிநபர் சட்ட அறிவிப்பு அனுப்புனேன். அத வாங்கிட்டு அவங்க ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு ரிப்ளை குடுத்தாங்க. அதுல என்ன அப்டின்னா, "எங்க கல்லூரியில பணத்த ஏற்க மாட்டோம். நாங்க ஜிபே மட்டும் தான் பயன்படுவோம். அதான் ஆர்பிஐ விதிகள நான் பின்பற்றோம்." அப்படிங்கிற மாரி எங்களுக்கு ரிப்ளை குடுத்தாங்க. அத எதிர்த்து நான் கோவை நுகர்வோர் நீதிமன்றத்துல நான் பார்ட்டியின் பர்சனல் நான் வழக்கு தொடர்ந்தேன். பார்ட்டியின் பர்சனா அவர் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அதுல அவர் முக்கிய அந்த அந்த ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் அதாவது எங்களுடைய எதிர்த்தரப்பினர் ஸ்ரீ சாய் ரங்கநாதன் கல்லூரியின் பேனல்ல அப்பீரான வழக்கறிஞர்கள் வந்து, இவர் ஒரு முறையான கன்சியூமர் கிடையாது, நுகர்வோர் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. அத இந்த நீதிமன்றம் வந்து மாண்புமிகு நுகர்வோர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வந்து, இவர் ஒரு முறை உங்க கேன்டீன்ல வந்து பொருள் வாங்கி அத வந்து நுகர்ந்துறாரு அப்படின்னாவே அவர் நுகர்வோர்ங்கிற கான்செப்ட் கீழ வந்துடுறாரு. அதனால நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட டினே பண்ணிட்டு, நெக்ஸ்ட் உங்க கல்லூரிக்குள்ள நீங்க வந்துட்டு இங்க கேஷ் மட்டும் தான் இங்க ஜிபே மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவோம். கேஷ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்த நோட்டீஸ ரிமூவ் பண்ணணும். அது வந்து அகைன்ஸ்ட் ஆர்பிஐ ரூல்ஸா இருக்கு. ஆர்பிஐ அண்ட் இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்களே தவிர, கரன்சி கையில குடுக்கக்கூடிய மணி வேல்யூவ எங்கேயுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல கிடையாது. எனவே நீங்க கல்லூரிக்குள்ள இது போல ஒட்டியிருக்கிறது ஒரு தவறான செயலா இருக்கு. அது போக இவருக்கு நீங்க ஏற்படுத்த மன உளைச்சலுக்கு ரூபாய் 5,000மும், அதே போல இந்த வழக்கினுடைய செலவு தொகை ரூபாய் 5,000மும் ஆக மொத்தம் ரூ. 10,000 நீங்க வந்து காம்பன்சேஷனா குடுக்கணும்னு சொல்லிட்டு கல்லூரிக்கு அகைன்ஸ்டா ஆர்டர் போட்டிருந்தாரு. அது மட்டுமின்றி இந்த வழக்கானது இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப குடுத்த இந்த நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப ரீசென்ட்டா இது போன்ற வழக்குகள் வந்து நெறைய ஃபைல் பண்ணப்படுது. ஒரு சில இடங்கள்ல கேஷ அக்செப்ட் பண்ணாம நீங்க ஜிபே மட்டும் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றாங்க. இது போன்ற செயல்கள் வந்து மிகவும் தவறானது. மேலும் நுகர்வோர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துது. எனவே இந்த தீர்ப்பானது தமிழ்நாட்டுல இது போன்ற இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளுக்கும் செல்லும். அனைத்து நுகர்வோர்களும் ஜிபே மூலியமாவும், கேஷ் மூலியமாவும் அவங்ககிட்ட என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதன் மூலியமா பே பண்ணிக்கலாங்கிறது இந்த தீர்ப்பு வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. இத அனைவரும் பயன்படுத்தி ஒரு நல்ல நுகர்வோர் சேவைய பெற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். அதற்காகவே இந்த வழக்கானது தொடரும். இப்ப தற்போது அந்த காலேஜ்ல வந்து அந்த ஜிபே முறைய வச்சிருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? அத அப்படியே ஃபாலோ பண்றாங்களா? அந்த ரிப்போர்ட் ஆர்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது விவரங்களா? சார் இது என்னன்னா, இந்த கோர்ட் ஆர்டர்னுடைய அறிக்கையின்படி அவங்க எங்களுக்கு தர வேண்டிய ரூபாய் 10,000 வரைவு காசோலையா எங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஆனா இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியப்படல. அமௌண்ட் மட்டும் தான் எங்களுக்கு குடுத்துருக்காங்களே தவிர வேற என்ன நடவடிக்கை அங்க 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 அந்த வழிமுறை வந்து மாத்திட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படின்னு எங்களுக்கு தெரிய வரல. ஆனா மாத்தணும். ஏன்னா நீதிமன்றத்தினுடைய கட்டாயம் வந்து அந்த வழிமுறைகளை மாத்தணும்னு இருக்கு. இந்த நியூஸ பார்த்துட்டு அந்த கல்லூரியானது உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள் மற்றும் நீதிமன்றத்தினுடைய ஆணைய வந்து அங்க செயல்படுத்தணுங்கிறது ஒரு கட்டாயமாகவும் இருக்கு.